ரஜபினுடைய முதல் பிறை இன்று தொடங்கிவிட்டால் பிறையை பார்த்தவுடனே என்ன துஆ ஓத வேண்டும்? ரஜபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன துஆவை அதிகப்படுத்த சொன்னார்கள்? நபி அவர்கள் என்ன துஆவை ஓதினார்கள்? அதே போன்று ரஜபில் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஸலவாத், ரஜபில் மட்டுமல்ல, பொதுவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு ஸலவாத், எல்லாவற்றையும் இந்த பதிவில் நாம் காண்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். புனிதமான ரஜபை எதிர்பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் ஜனவரி 1 இன்றைய மக்ரீபிற்கு பிறை தெரிந்தால் ரஜபினுடைய முதல் பிறை இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரீபிலே தொடங்கும். இன்று பிறை தெரியவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக நாளை 2ஆம் தேதி மக்ரீபிற்கு பிறகு ரஜபினுடைய முதல் பிறை என்பது நமக்கான முக்கியமான விஷயம். காரணம், ரஜபினுடைய முதல் பிறையில் அல்லாஹு தஆலா துஆவை கபூல் செய்கிறான் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தைகளாக ஹஸரத் அபூ உமாமத் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே காண முடியும். நபி அவர்கள் சொல்வார்கள், ஹம்சு லயாலின் லா துரத்து ஃபீஹின்ன தஅவத்து. 5 இரவுகள், அந்த இரவுகளிலே துஆக்கள் புறக்கணிக்கப்படாது, நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்மால் காண முடியும். அபூ உமாமத் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே அவர்கள் அந்த 5 இரவுகளில் ஒன்றாக சொல்லித் தருவது அவ்வளு லைலத்தின் மின் ரஜப், ரஜபு மாதத்தின் முதல் இரவு அல்லாஹ்விடத்தில் துஆ அங்கீகரிக்கப்பட்ட இரவு என்று நபி அவர்கள் சொன்னதை அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அந்த ரஜபினுடைய முதல் இரவு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இன்றைய மக்ரீபிற்கு பிறகு, இன்று பிறை தெரியவில்லை என்றால் நாளைய மக்ரீபிற்கு பிறகு அந்த புனிதமான ரஜபினுடைய முதல் நாள் ஆரம்பிக்கும். ஆகவே அந்த இரவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அன்றைய நாளில் என்ன துஆ ஓத வேண்டும், குறிப்பாக ரஜபு முழுவதும் என்ன துஆ ஓத வேண்டும் என்பதையெல்லாம் மிக சுருக்கமாக இந்த பதிவிலே நாம் பதிவு செய்வோம். அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக ரஜபினுடைய பாக்கியத்தை அடைந்தவர்களாக நாம் அத்துணை நபர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். ஹஸரத் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும். அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபி 5 லயாலின். 5 இரவுகளில் துஆக்கள் நிச்சயம் கபூல் செய்யப்படும் என்றார்கள். அந்த 5 இரவுகளில் ஒன்று ரஜபினுடைய முதல் இரவு. இந்த இரவிலே நிறைய துஆக்களை செய்ய வேண்டும். குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த துஆ என்று நாம் பார்த்தால் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. ஸ்க்ரீனிலே இந்த துஆ உங்களுக்கு பதிவு செய்யப்படும். நீங்கள் நிரப்பமாக இந்த மாதம் முழுவதும் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருங்கள். நபி அவர்கள் ரஜப் ஆரம்பித்தவுடனேயே இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான வபல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான வபல்லிக்னா ரமலான். வேறு சில அறிவிப்புகளில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான என்றும் இருக்கிறது. ஃபி ரஜப வ ஷஅபான என்றும் ஓதலாம், ஃபி ரஜபின் வ ஷஅபான என்றும் தாராளமாக நாம் ஓதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள். என்ன பொருள்? யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ஏன்னா பரக்கத்து கண்டிப்பாக வேணும் இல்லையா? நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைவதற்கான நசீபை தருவாயாக, ரமலானை அடையச் செய்வாயாக, எங்களுக்கு ரமலானை தருவாயாக என்று நபி அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். இந்த துஆவை நாம் அதிகம் இந்த புனிதமான மாதத்திலே ஓத வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். மட்டுமல்ல, நிறைய இபாதத்துகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொதுவாகவே வாழ்விலே அதிகப்படுத்தி இருக்க சொல்கிறார்கள். அந்த இபாதத்துகளை, அது தொழுகையாக, திக்ர்களாக, என்னவெல்லாம் இபாதத்துகள் உங்களின் வாழ்வில் நீங்கள் வளமையாக செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதில் அதிகமானது இந்த ரஜபிலே நாம் செய்ய வேண்டும். காரணம், ரஜப் என்பது அல்லாஹ்வின் மாதம் என்று ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வினுடைய மாதமான புனிதமான ரஜபிலே நிறைய இபாதத்துகளை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு ஸலவாத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்து காட்டுகிறேன். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய சிறப்பான ஒரு ஸலவாத். ஸ்க்ரீனிலே தெரியக்கூடிய இந்த ஸலவாத்தை நிறைய ஓதுங்கள். அல்லாஹு தஆலா வாழ்விலே பரிபூரண பரக்கத்தை செய்வான். காரணம், நபி அவர்களின் மீது ஒரு ஸலவாத்தை நாம் சொன்னால் அல்லாஹ் நம்மின் மீது 10 ஸலவாத்துகளை சொல்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ஸலவாத் என்றால் அல்லாஹ் 10 விதமான
கருணையின் பார்வையை கொண்டு நம்மை பார்க்கிறான். அல்லாஹ் நிறைய சூழல்களை நமக்கு சிறப்பாக அமைக்கிறான். ஸலவாத் என்பது அல்லாஹ் மலக்குமார்கள் செய்யக்கூடிய செயல் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சிறப்பான அந்த ஸலவாத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி மசாபிஹில் ஹிக்மதி வ மவாலின் நிஅமதி ومعادن العصمة واعصمني بهم من كل سوء ولا تأخذني على غرة ولا على غفلة ولا تجعل عواقب أمري حسرة وندامة وارض عني فإن مغفرتك للظالمين وأنا من الظالمين. மீண்டும் பதிவு செய்கிறேன். தமிழிலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், அதை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி மசாபிஹில் ஹிக்மதி வ மவாலின் நிஅமதி வ மஆதினில் இஸ்மதி வஅஸிம்னி பிஹிம் மின் குல்லி சூஇன் வலா தஅஹுதனி அலா கிர்ரத்தின் வலா அலா கஃப்லத்தின் வலா தஜ்அல் அவாகிப அம்ரி ஹஸ்ரத்தன் வ நதாமத்தன் வருத அன்னி ஃபஇன்ன மக்ஃபிரதக லில்லாலிமீன் வ அன மினல்லாலிமீன் என்ற இந்த ஸலவாத்தை நிறைய ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா புனிதமான ரஜபினுடைய எல்லா பாக்கியங்களையும் அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. காரணம், இந்த ரஜபில்தான் அல்லாஹு தாலா தொழுகையையே இந்த சமூகத்திற்கு கடமையாக்கினான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜபில்தான் புனிதமான மிஅராஜினுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். நிறைய பாக்கியங்களை இந்த ரஜபு நமக்கு கற்றுத்தருகிறது. குறிப்பாக பிறையை பார்க்கும் பொழுது ஓத வேண்டிய துஆ என்ற துஆ உங்களுக்கு பெரும்பான்மையாக தெரியும். பிறைகளை எந்த மாதமாக இருந்தாலும் பிறையை பார்த்த உடனே ஓத வேண்டிய ஒரு துஆவும் இருக்கிறது. அதையும் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிறையை நீங்கள் பார்த்தால் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். மீண்டும் பதிவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ் என்ற இந்த துஆவையும் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் வாழ்வில் சிறப்பானதாக ஆக்கி புனிதமான ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்து ரமலானை முழுமையாக அடைந்து இபாதத்துகள் செய்து லைலத்துல் கத்ரை அடைந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற இருக்கிற மக்களில் வல்ல ரஹ்மான் நம்மையும் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் வாரிசுகளையும் உலக முஃமினீன்களையும் வல்ல ரஹ்மான் உட்படுத்தி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.